வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்தது ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தவரை சொல்லியிருந்தோம்னா 22,486 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,377 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த இடத்துல பையிங் ஏரியானு வந்து இந்த இடம்னு சொல்லியிருந்தோம். அதாவது 22,486க்கு மேலே மார்க்கெட் பை ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் 22,568க்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல் சைடுவேஸ் ஆகிடுச்சு. சரி பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி பற்றி என்ன சொல்லியிருந்தோம்னா 47,943 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,712 அப்படிங்கிற ஸ்ட்ராங் பையிங் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது வெரி புல்லிஸாக ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிலேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்து எல்லோ ஜோன் தான் ரொம்ப நேரம் பிரேக் பண்ண முடியாமல் இந்த ரேஞ்சில் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளவே ரொம்ப நேரம் சைடுவேஸாகவே இருந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்துச்சு. சரி ஓகே, திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம். நம்ம வீக்லி கேண்டில் வழியாக ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம வீக்லி இப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீக்லி கேண்டில் சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த 22,525 ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே தான் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப். 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஸ் கேண்டில். ஃபஸ்ட்டு ஒரு ஹேமர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு புல்லிஸ் கேண்டில், அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப். இது வந்து வீக்லியில் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை வந்து நம்ம டேயில் வச்சு இல்லை 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி திங்கக்கிழமை மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். வீக்லி கேண்டில் படி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. அதாவது இப்போ போன ஆல் டைம் ஹை அதாவது 22,613 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 22,519 அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்து வெரி புல்லிஸாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 2 நாள் டோஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹேங்கிங் மைன் நேற்று போட்டிருந்தது. இப்போ இந்த ஹேங்கிங் மைனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இப்போ டே கேண்டிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்பின்னிங் டாப்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் கேண்டிலும் சொல்லலாம். ஆனால் விக் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அதாவது எந்த ஆல் டைம் ஹை அந்த பழசு இந்த 22,526 பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே, அது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா எனக்கு 22,479ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,393, அதுக்கு அடுத்து 22,303. 303ங்கிறது தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை விட்டு பிரேக் பண்ணக்கூடாது மார்க்கெட். இதை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு நான் சொல்லலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் வந்தாலும் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இப்போ இந்த 22,526 ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண இன்றைக்கி போன ஹை இதுக்கு மேலே ஆக்சுவலாக இன்னொரு ஜோனாக போட்டுப்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,550 இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 27,000 அப்படி 22,700 அப்படிங்க சார் 27,000 கிடையாது 22,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியோட சார்ட்டை பொறுத்தவரை அப்படி தான் தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, நிஃப்டி வீக்காக தான் இருக்குது. இது நம்ம 2 வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கோம். பேங்க் நிஃப்டி அளவுக்கு நிஃப்டி ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறது. சரி ஓகே, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி வச்சு என்ன மாதிரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா வெரி புல்லிஸாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆல் டைம் ஹையே பிரேக் பண்ணி முடிச்சு நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஆல் டைம் ஹை நியரஸ்ட்டு போய் முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம டே கேண்டில் என்ன மாதிரி பார்ப்போம். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. சரி ஓகே, நம்ம அடுத்தது டே கேண்டில் பார்ப்போம். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கிளியரான ஒரு டோஜி. இப்போ அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே இந்த இடத்துலேருந்து பையிங், இந்த ஹேமர்லேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் தான். இந்த டபுள் டாப் ஏரியாவில் வந்து ஒரு டோஜி அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே முடிச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான அறிகுறி இந்த இடத்துல கிளியராக காட்டுது. ஆனால் மண்டே அன்னைக்கு இந்த ஆல் டைம் ஹை ஓட ஒரு நிமிஷம்
48,636 இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து மறுபடியும் வெரி புல்லிஷாக போகிறது வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக டபுள் டாப் ஏரியாவாக வரும், இருந்தாலும் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டே கேண்டில் ஒரு சேனல் போட்டிருக்கேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை பிரேக், அதாவது 48,636 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இந்த சேனலோட ஹை பார்த்தீங்கன்னா 49,000 அப்படின்னு எப்பயுமே மார்க்கெட் வந்து ரவுண்ட் ஃபிகர் போனனால எப்பயுமே ரியாக்ட் ஆகும். ரெண்டாவது ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி இந்த ஆல் டைம் 49,000 தொட்டால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல தான் அதிகம். 49 தொட்டால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே போல் பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம 22,700 சொல்லியிருந்தோம். அந்த இடம் வந்தாலும் ரெண்டும் ஈவனாக தொடுறப்போ ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தொட்ட பிறகு தான் அதுக்கடையில் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலும் இருக்குது. மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம் இந்த இப்படி பேஸ் பண்ணி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குதுன்னா இந்த ரவுண்ட் ஃபிகர்லேயே மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியாக்குள்ளே கொஞ்சம் சைட்வேஸ் இருந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்தது மேலே போக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. திங்கக்கிழமை 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. அப்புறம் இந்த டே கேன்லாம் வச்சுருக்கேன். டே கேனில் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வாய்ப்பு இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா 50,000 அப்படிங்கிறது 50,000 அது வந்து கிளியராக இந்த ட்ரெண்ட் லைன் இது பண்ணுது. இந்த சேனலில் பிரேக் பண்ண பட்சத்தில் 49 பிரேக் பண்ண பட்சத்தில் 50,000ங்கிறது ஈஸியாக தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த 49 ஒரு செல்லிங் வரும். செல்லிங் வந்துட்டு தான் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் பார்த்தோம்னா 48,161 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். சாரி, இது வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 48,290 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 48,161. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 48,894. இதில் ஸ்ட்ராங் பையிங் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் ஸ்ட்ராங் பையிங் ஏரியா. ஆனால் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பாக இருக்கும். 47,712 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 49,000 வந்தால் மார்க்கெட் டவுன் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் பையிங் ஏரியா தான் இருக்குது இந்த இடம்லாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,161 பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. இந்த ரேஞ்சிலேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இதுவும் பையிங் ஏரியா தான் இருக்கும். ரெண்டாவது மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 49,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் தொடர்றது வாய்ப்பு இருக்கும். அந்த ரவுண்ட் ஃபிகர் தொட்டால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். செல்லிங்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இது ஏன் இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு சேனல் சொல்லியிருப்போம். அந்த சேனலோட அந்த செட்டப்புக்கு அதை அழிச்சிட்டான் டேயில் இருக்கும். அது ஒரு காரணம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் அது ஒரு சேனலில் அது ஒரு இடத்துல 22,700 அப்படிங்கிற இடத்துல தொட்டோன்னே ரெண்டுக்கும் செல்லிங் ரெண்டு சேர்ந்து வர்றப்போ ஒரு செல்லிங் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இங்கேருந்து செல்லிங் ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இதை 47,712 பிரேக் பண்ணால் மட்டும் தான் செல்லிங் வரும். ஆனால் இந்த இடத்துல செல்லிங் வரப்போ நம்ம இதை பார்க்க வேண்டியதில்லை. இங்கேருந்து செல்லிங் தான். இந்த இடம் இங்கேருந்து ஒரு செல்லிங் கேண்டில் வந்து, அதாவது டே கேண்டில் ரிவர்சல் கேண்டில் போட்டால் இங்கேருந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். 49,000 தொடுற வரைக்கும் அது தொட்டால் மட்டும்தான் செல்லிங் வரும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இல்லாமல் மார்க்கெட் வந்து 48,636 அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் எதுவும் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் திருப்பி பையிங் தான் இருக்கும். மார்க்கெட் வந்து என்ன செல்லான் ரைஸாக இருக்கும். எப்போ செல்லான் ரைஸ்னால் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகக்கூடாது. ஒருவேளை ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் செல்லிங் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல் டைம் ஹையில் எப்போ டபுள் டைப் ஏரியா அதுலேருந்து இறங்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதில் ஒரு கேப் அப் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். மிடில் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனால் ஆல் டைம் ஹை நோக்கி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண பட்சத்தில் 49,000ங்கிறது நம்மளோட செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓரில் மிட் கேப் கொஞ்சம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் சென்செக்ஸ் வச்சுருக்கேன், அதை போய் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 74,400 தாண்டினா மட்டும்தான் பெரிய பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 74,141 பையிங் இருக்கும். இல்லைன்னா சைடு வேஸாக இந்த இடத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த சைடு வேஸாக இருந்துச்சு, இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியல. செல்லிங்னா இந்த இடம் சொல்லியிருந்தோம். இதை நான் வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். சரி, ஓகே. மிட் கேப் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மிட் கேப் போட்டு நம்ம வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு வாரம் பார்த்திங்கன்னா அழகாக டோஜி போட்டு ஒரு ட்ராகன் பிளேட் டோஜி போட்டு மார்க்கெட் அப் சைடு போயிருக்கு. சரி, ஓகே. இது நாளைக்கு திங்கக்கிழமை என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மிட் கேப்போட இந்த டே கேண்டில் வச்சுருக்கேன். மிட் கேப்போட ஃபீச்சர் இருந்து ஆட்டுது. அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன பிறகு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு கேண்டில். ஷூட்டிங் ஸ்டாருக்கு கீழே க்ளோசிங் வச்சு தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அது அந்தமாரி உள்ள புள்ளிஸாக தான் மார்க்கெட்டை வந்து க்ளோசிங் புள்ளிஸாக தான் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 11,023 அப்படிங்கிற இந்த டபுள் டாப் ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 50 மினிட்ஸ் விட்டு பார்த்தோம்னா அந்த 10,803 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இங்கேருந்து பையிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இறங்கினாலும் இந்த இடத்துல பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 10,896 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் செலக்ட் ஆகலை. கிட்டத்தட்ட 11,023 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த மிட் கேப் இதெல்லாம் வந்து இதில் இந்த சார்ட்டில் வச்சு செட்டப் பண்ணி நம்ம சொல்கிறது தான். ஆக்சுவலாக நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதை வெயிட்டேஜ் ஸ்டாக்லாம் வச்சு அப்புறம் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இதை பொறுத்தளவுக்கு இந்த சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதை வச்சு நம்ம கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.